அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காவோட பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரை பார்க்காம இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம நெல்லிக்காவின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காவில் விட்டமின் சியோட அளவு அதிகமாக காணப்படுது. அதுபோல் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா அது 2 ஆரஞ்சு பழத்துக்கு சமமாக 3 கொய்யா பழத்துக்கு சமமான சத்து இந்த நெல்லிக்காயில் கிடைக்குது. அதுபோல் இந்த நெல்லிக்காயில் புரதச்சத்து இருக்குது, கொழுப்பு, தாவர உப்பு, செல்லுலோஸ், கார்போஹைட்ரேட், கால்சியம், நீர்ச்சத்து இதெல்லாம் இந்த நெல்லிக்காயில் காணப்படுது. இந்த நெல்லிக்காய் சாப்பிடுவதால் உடலில் அதிக உஷ்ணம் இருந்தாலும் அதை தணித்து குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. உடலில் நோய் தொற்று எதாக இருந்தாலும் அது தடுக்கப்படுகிறது. அப்புறம் இந்த நெல்லிக்காயில் பொடி செஞ்சு அதோட பச்சை பயிறு தோல் கலந்து குளித்தால் உடல் பளபளப்பு ஏற்படும். அப்புறம் இந்த நெல்லிக்காய் ஒரு சிறந்த காயகல்ப மருந்தாகவும் பயன்படுகிறது. அப்புறம் இந்த நெல்லிக்காய் பொடியில் தேன் அல்லது நெய்யை விட்டு கொஞ்சம் குழப்பி தினமும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு உருண்டை சாப்பிட்டோம்னா கண் பார்வை முதுமை வரை மங்காமல் அப்படியே காக்கப்படும். அதுபோல் நெல்லிப்பொடி முடி உதிர்வதையும் தடுக்கும். நெல்லிக்காயை எந்த ஒரு இனிப்பு, உப்பு, காரம் சேர்க்காம அப்படியே தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா நீரிழிவு நோயை விரட்டி விடலாம். இதில் இயற்கை இன்சுலின் கிடைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நெல்லி பொடியை தேனில் குழச்சி சாப்பிட்டோம்னா அல்லது நீரில் கலந்து அதாவது காய்ச்சி குடித்தோம்னா உடனே காய்ச்சல் எல்லாம் குறையும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.